நிறைய பேர் கதை சொல்றாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் thousands of people queueல நிக்கிறாங்க, என்கிட்ட கதை சொல்லிட்டு they want to do a மூவி. அப்படி இப்போ இருக்கப்போ நான் பிக் பண்றவங்க தானே. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ண ஒரு டிரெக்டர் தான் அவரு. என்ன சொல்றது, ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட தினசரி மூவியை ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்தேன். நான் ஆஸ் அ ப்ரொடியூசரா ஒரு ஹீரோயினா அவங்க கூட உட்காந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவங்களோட என்ன எமோஷன்ஸ் ஆறாங்க, என்ன மாதிரி ஹாப்பியா இருக்காங்களா, அவங்களோட ஒவ்வொரு சீன் அப்போ என்னென்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐ எம் ஏபிள் டு see that. அது வந்து இன்னைக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி மூவி நிறைய வரணும். அப்புறம் சிலவங்கள எமோஷன் ஆனாங்க. ஆனால் மேக்ஸிமம் எமோஷன்ஸ் வந்து எல்லாரும் அந்த ஃபேமிலி ட்ராமா அதனால அந்த சிலவங்கள வெளியில காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஐ saw like one person, he started crying and then அவரை வந்து பிடிச்சி ஏன் இப்படி ஏன் என்னாச்சு உங்களுக்கு இப்படி எமோஷன்ஸ் ஆனீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட்ல அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மணியெல்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்கிறப்போ என்னால் தாங்க முடியல, எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு முன்னாடி அழுதுட்டாரு. ஸோ நான் வந்து பேசாமல் இருந்தேன். ஐ ஸ்டார்டட் சீயிங் ஹிம், ஐ ஸ்டார்டட் க்ரைங். எனக்கு வந்து என்ன இப்படி என்னோட மூவி வந்து ஒருத்தவங்களுக்கு எமோஷனலாக இம்பேக்ட் பண்ணுது அவரை அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஐ ஃபீல் தட் ஐ அச்சீவ் சம்திங். இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி ஒரு மூவி மூலிமா ஒரு படம் எடுத்து மெசேஜ் சொல்லி அதில் வந்து இது இப்படிதான் இருக்கணும் நம்ம சொல்லிட்டு அதை ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு அழுகுறாங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். அவர் சொல்றாரு இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும், ஏன்னா எனக்கு இப்படிலாம் பார்த்து எல்லாரும் திருந்தணும்னு ஆசைப்படுறேன், பணத்துக்கு பின்னாடியே போறவங்கலாம் அப்படி போகாதீங்க, ஜஸ்ட் உங்க ஃபேமிலி பாருங்கன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னு எனக்கு ஐ மூவ்ட். எனக்கு வேற ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லைங்க, அவர் வந்து இஸ் வெரி பிஸி. அவர் மூணு மூவிஸ்ல இப்போ என்கேஜா இருக்காரு. ஹைதராபாத்ல ஃபுல் ஷூட்டிங்ல இருக்காரு. தென் ஹீஸ் டூயிங் சம் பிசினஸ் இன் துபாய். ஸோ இஸ் ஆல்வேஸ் இன் துபாய். கேட்குறப்பெல்லாம் அவர் துபாயில் தான் இருக்காரு. அவர் உண்மையே துபாயில் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், அவர் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. ஸோ நாங்கள் பார்த்து செக் பண்ண வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்காரு. இப்போ நிறைய ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ எங்களுக்காக தனியாலாம் பண்ணிருக்காரு. சண்டேல கூட வந்து வணக்கம் தமிழம்ல போய் பண்ணாரு எங்களுக்காக. அப்புறம் அன்னைக்கு இதுக்கு வந்து வரக்கு இஸ் ஆல்மோஸ்ட் இது ப்ரெஸ் இதுக்கு என்னன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வணக்கம் தமிழ் அன்னைக்கு ஹெல்டப் போயிட்டாராங்க, அதனால வர முடியல. ஸோ இயக்குனர் வந்து இதே இடத்துல படம் பார்த்துருக்காரு, அவரும் ஒரு வருத்தம் தெரிஞ்சிருக்காரு, அவரு வந்து ஏன்னா அவரு நாங்க எங்க ப்ராப்ளம்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப மாசமா. ஏன்னா ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அவரால் பண்ண முடியல. அப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணேன். ஸோ அதுல வந்து நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா எத்தனை நாள் என்ன சொன்னாருன்னா அவர் வந்து ஹீரோயின் வந்து வேற மாத்தணும், நீங்க வேண்டாம்னு சொன்னதுனால ஒரு அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ராஜெக்டே வந்து நான் அவரை செலக்ட் பண்ணதுங்க. நான் ப்ரொடியூசரா வந்து நான் வந்து நிறைய பேர் கதை சொல்றாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் thousands of people queueல நிக்கிறாங்க, என்கிட்ட கதை சொல்லிட்டு they want to do a மூவி. அப்படி இப்போ இருக்கப்போ நான் பிக் பண்றவங்க தானே. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ண ஒரு டிரெக்டர் தான் அவரு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி கதை சொன்னாரு, அந்த கதையில எனக்கு பிடிச்சது எடுத்தோம், அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் நாட் எ பிஸி. அவருக்கு வந்து நடுவில் ஒர்க்கு வேலை வந்துச்சு, இந்த காலத்து பெஸ்ட் ஆஃபரா வந்துருச்சுனால அவர் போயிட்டாரு பிகாஸ் ஆஃப் மணி. அது எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நான் முடிச்சாகணும். ஒருத்தவங்க யாரையுமே நம்பி லைஃப் இல்லையே, ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படி போயிட்டே இருக்கிறது தானே லைஃப். ஸோ அதனால அவர் முடிச்சுட்டு நான் வேற ஒரு டைரக்டர் வச்சு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் நல்லாவே முடிஞ்சிருக்கு. புரியலைங்க. யார் கேட்டா? அவர் கேட்டாரு, நீங்க கேட்டீங்களா? இல்ல அவரு வச்சிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலா இந்த மூவியே வந்து ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்க ஹாஃப்ல வந்து ஃபேமிலி டிராமாவும் இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சென்ட்ரிக்கா மாத்திட்டோம். ஸோ அது வந்து ஸ்ரீகாந்த் அவர் பண்ணோன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு எல்லாரும் கூட சொல்லிடுறாங்க கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு போறேன்னு. I'm not worried about it. லைக் என்னோட நெக்ஸ்ட் மூவில ஆக்ஷன் மூவி நான் தான் ஃபுல்லா பண்றேன், அது ஒன்றும் இது இல்லை. ஸோ இந்த மூவில வந்து ஐ கேவ் ஸ்பேஸ் டு த ஹீரோ டு ஒர்க். அதுதான் நீங்க கூட படம் பண்ண போறீங்களா?
யார் கூட இல்ல அது வந்து நாங்க பேசினப்ப தான் தெரியும். அது எங்களுக்கு யாருக்குமே யாருக்கு சண்டை இல்லைங்க. இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்ம எல்லாம் எப்படிங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் a big deal. ஓகே ஷூர். படம் சூப்பராக வந்திருக்கு. இது ஃபுல்லாக எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க படம் வந்து நாங்கள் பைசா ஓடுறோம், டே நைட் ஒர்க் பண்ணுறோம், வெறும் காசு அடுத்ததுக்கு அடுத்த கட்டம் போகணும், சேர்க்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை. ஃபேமிலியை பார்க்கணும், ஃபேமிலிக்கும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க படத்தை. சாங்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. சொல்கிற மாதிரி எதுவுமே தப்பாக எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. ஹீரோயின் போர்ஷனு அந்த பார்க்குறது அவங்க பண்ணுறதுக்கும் இதில் நடித்ததுக்கும் வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. புது ஹீரோயின் மாதிரி தெரியல. ஸ்ரீகாந்த் சார் பழைய மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் வந்து இப்போ இருக்கு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோன்னு காமிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜாலியாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலியாக போகுது. அந்த பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுறதுலாம் ரொம்ப நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்தில் நம்ம அழுகுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது, நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் சொல்கிறேன் நான். ட்ரோல் வந்து அந்த ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் ஃப்ரேம்லலாம் அவங்கள பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. தாராளமாக பார்க்கலாம். அது மிஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு வாட்டி தான் பார்க்கணும். இந்த படம் பார்க்கலன்னா வெஸ்ட். நல்லா இருக்கு. தினசரின்ற படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸ்ரீகாந்த் சார் கட்சி ரொம்ப நாள் கட்சி ஹீரோ பண்ணி இந்த படம் நல்லா சிறப்பாக வருது. அன்றாட தினசரி நடக்கிற குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை மைய கருவாக வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. புதுசாக சேர்ந்துருக்கிற ஹீரோயினையும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு குடும்பத்துடைய நிலைமை நல்லா சிறப்பாக இதை கதையாக மெயின் கருவாக வச்சு நல்ல குடும்ப பங்கான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய சாங்ஸ்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த படம் நல்லா ஒரு குடும்ப படமாகவும் ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோடு வந்து பார்த்ததுனால எங்களுக்கு மன திருப்தியாகவும் படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் இன்னும் அதிகமாக நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. ஒற்றுமையாக இருந்து இந்த கதையை நல்லா அருமையாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல குடும்ப பங்கான படம் தான் சார் இது. இளையராஜா மியூசிக் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். நன்றி சார். படம் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபேமிலியோடு வந்து பார்த்தோம். நாங்கள் எக்ஸைட்டாக இருந்தோம். இந்த நிறைய கேரக்டர்ஸ் வந்ததுனால நிறைய பார்த்தோம். அந்த லாஸ்ட்டாக ஃபீலிங்ஸ் வரும்போது செம்மையாக இருந்துச்சு அங்கிள். சாங்ஸ் கூட செம்மையாக இருக்குது, எல்லாமே பிடிச்சிருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோலாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஹீரோயினையும் நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடியாலாம் இல்லை அங்கிள். தேங்க்ஸ். குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம், குடும்பமாக வந்து பார்க்கலாம். எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. இளையராஜாவோட மியூசிக்கும் நல்லா இருக்கு. வந்து எல்லாரும் படம் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. அதிகமாக ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி போல இந்த படம் இருக்கு. அதான் அதிகமாக ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு நம்ம வாழணும், அதுதான் முக்கியமான கருத்து. அதுதான் அதிகமாக ஆசைப்பட்டு எதை ஏமாந்து பணத்தை போடக்கூடாது. நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த போல நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கருத்து. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அது அந்த பழைய பாட்டு நடுவில் போடும்போது அது கேட்க இன்னும் நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. எங்களுக்கு எமோஷன் ஆயிடுச்சு சில டைம். அந்த பாட்டுக்கு பழைய ஞாபகத்துக்கு போற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ நடிப்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, எல்லாருடைய இதுவும் நல்லா இருக்குங்க சார் பார்க்க. பார்த்தேன் சார். நான் ஃபர்ஸ்ட் படத்தில் முதல்ல கல்யாண மாலை பாட்டு பேக்ரவுண்டு போட்டு அது ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. இளையராஜா சார் மியூசிக்னாலே படம் பார்க்க நல்லா இருக்கும். படம் பார்க்க நல்லா இருக்கு. சாரோட மியூசிக்காகவே நாங்கள் வந்தோம். இளையராஜா சாரோட மியூசிக்காகவே நாங்கள் வந்தோம். அது ஃபேமிலி படமாக இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. தினசரி படம் பார்த்து நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலி சப்ஜெக்ட் படம். பணத்துக்காக கொடுத்துட்டு ஏமாறுறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. இளையராஜா மியூசிக் அவர் சொல்ல வேண்டாம். அவர் மியூசிக் எப்படி இருக்கு, நல்லா அருமையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ நல்லா பண்ணாங்க, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும். நான் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். ஓகே.